முதல் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரானது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தேர்வாகியிருந்தன. சாதாரண லீக் மேட்ச்னாலே இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதுலேயும் இது ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் ஃபைனலுங்கிறதுனால எதிர்பார்ப்பு எகிரியே இருந்தது. டாஸில் ஜெயிச்ச இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங்கை செலக்ட் பண்ணி ஆடத் தொடங்கினாங்க. இதில் ஓப்பனிங் பேட்டர்களாக கௌதம் காம்பீர் மற்றும் யூசுப் பதான் ஆகியோர் களமிறங்கினாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, யூசுப் பதானுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது கிரிக்கெட்டில் அறிமுகமாகிற டெபியூ மேட்ச். இந்த மேட்ச் தான். 2 ஓப்பனிங் பேட்டர்களும் ஓரளவுக்கு நல்லாவே ஆடிட்டு இருந்தாலும் 15 ரனில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தாரு யூசுப் பதான். அதுக்கடுத்து வந்த பேட்டர்களும் பெரிய ஸ்கோர் எதுவும் எட்டாமல் ரொம்ப கம்மியான ரன்கள்லேயே அடித்ததுனால இந்தியாவோட ரன் ரேட்டும் குறைஞ்சி. மற்றொரு புறம் ஆடிக்கொண்டிருந்த கௌதம் காம்பீர் மிகச்சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் 4வது பேட்ஸ்மேனாக களத்தில் இறங்கினார் ரோஹித் சர்மா. இவர் ஓரளவுக்கு கை கொடுக்கவே இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்கள் எடுத்திருந்தது. இதனால் 158 ரன் எடுத்த வெற்றி என்ற இலக்கோடு ஆடத் தொடங்கிய பாகிஸ்தான் அணியானது இந்திய பவுலர்களின் பந்து வீச்சை சமாளித்து ஓரளவு ஸ்கோரை அதிகரிச்சுட்டே வந்தாங்க. இதனால் மேட்ச்சில் பரபரப்பு குறையாமையே இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பரபரப்பு இறுதி ஓவர் வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இருந்தபோதிலும் பாகிஸ்தான் அணி தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து கொண்டே இருந்தது. இதன் காரணமாக பாகிஸ்தான் அணிக்கு இறுதி ஓவரில் 9 விக்கெட்டை இழந்த நிலையில் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு 13 ரன்கள் தேவைப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்தியாவுக்காக பவுலிங் போட வந்தார் ஜொகிந்தர் சர்மா. மற்றொரு புறம் பாகிஸ்தான் அணிக்கோ 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஒரே ஒரு பேட்டரான மிஸ்பாஹுல் ஹக் மற்றும் களத்தில் இருந்தார். ஓரளவு சிறப்பான ஆட்டத்தையே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்த நிலையில் இறுதி ஓவரின் முதல் பந்து ஒய்டாக மாற மீண்டும் முதல் பந்து வீசப்பட்டு ரன் எதுவும் எடுக்காமல் ஜொகிந்தர் சர்மா கட்டுப்படுத்தினார். 2வது பந்தில் மிஸ்பாஹுல் ஹக் சிக்ஸர் அடிக்க பாகிஸ்தான் அணிக்கு 4 பந்துகளில் 6 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. அப்போதுதான் போட்டியில் ஒரு மேஜிக் நடந்துச்சு. அந்த மேஜிக்கை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அது வரைக்கும் ஒழுங்காக ஆடிட்டு இருந்த மிஸ்பாஹுல் ஹக் வித்தியாசமான ஷாட் அடிக்கிற முயற்சியில் மிஸ்பாஹுல் ஹக் ஸ்ரீசாந்திடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதன் காரணமாக பாகிஸ்தான் அணி 10 விக்கெட்டுகளையும் இழந்து இந்தியாவிடம் 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றது. எனவே முதல் T20 வேர்ல்டு கப்பை இந்திய அணி வென்றது. அடுத்த T20 வேர்ல்டு கப், அதாவது 2வது T20 வேர்ல்டு கப் ஆனது 2009ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டிக்கு இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தேர்வாகியிருந்தன. இந்த இரு அணிகளும் கட்டாயமாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டன. ஏனென்றால் முதல் T20 வேர்ல்டு கப்பின் இறுதிப் போட்டியில் இந்தியாவிடம் கோப்பையை பறிகொடுத்த பாகிஸ்தானானது கட்டாயம் இந்த ஃபைனலில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற நிலையில் இருந்தது. மறுமுனையில் இலங்கை அணியானது 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த தொடரில் ஃபைனல் வரை சென்ற இலங்கை அணி ஆஸ்திரேலியாவிடம் தோற்றது. இதன் காரணமாக உலகக்கோப்பையை நழுவ விட்டது. இதனால் சரியாக ஓராண்டுக்குள் ICC T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் இலங்கை அணி தகுதியானதால் இந்த கோப்பையை கண்டிப்பாக வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் இலங்கை அணி களமிறங்கியது. டாஸில் வென்ற இலங்கை அணியானது முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து ஆடத் தொடங்கியது. இதன்படி இலங்கை அணியின் ஓப்பனிங் பேட்டர்களாக தில்ஷன் மற்றும் ஜெயசூர்யா ஆகியோர் களமிறங்கினர். முதல் ஓவரிலேயே தில்ஷன் ரன் எதுவும் எடுக்காமல் தனது விக்கெட்டை பறிகொடுத்த நிலையில் அடுத்தடுத்து வந்த வீரர்களும் சரிவர ஆடாததால் இலங்கை அணி ரன் எடுப்பதில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் களத்திற்கு உள்ளே வந்தார் கேப்டன் சங்ககாரா. அவரின் நிதானமான ஆட்டத்தால் இலங்கை அணி சரிவிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டது. அவருக்கு கை கொடுக்கும் வகையில் மறுமுனையில் ஆங்கிலோ மேத்யூஸும் ஓரளவு ரன் சேர்க்க இலங்கை அணி 20 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்கள் மட்டுமே அடித்தது. இதில் கேப்டன் சங்ககாரா மட்டும் 7 பவுண்டரிகளுடன் 52 பால்களில் 64 ரன்கள் எடுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஆங்கிலோ மேத்யூஸ் ஒரு சிக்ஸர் 3 4கள் உட்பட 24 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்திருந்தார். இதனால் பாகிஸ்தான் அணிக்கு 139 ரன்கள் இலக்காக இலங்கை அணி நிர்ணயம் செய்திருந்தது. எனவே 139 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடத் தொடங்கிய பாகிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியிருந்தனர். இருந்தபோதிலும் என்னதான் மற்ற பேட்டர்கள் ஓரளவுக்கு நிதானமா ஆடிட்டு இருந்தாலும் அஃப்ரிடி தனக்கான அதிரடி பின்பற்றினாரு. இதனால பாகிஸ்தான் அணி 18.4 ஓவர்ல 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 139 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இதுல அஃப்ரிடி அதிகபட்சமா 54 ரன்னும் அக்மல் 37 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இதன் காரணமாக 2வது T20 உலகக்கோப்பையானது பாகிஸ்தான் வசம் சென்றது. 3வது T20 வேர்ல்டு கப் தொடரானது வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றது. இந்த 3வது T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் தேர்வாகி இருந்தன. இந்த 2 அணிகளுமே
மாறுபட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாகவே இருந்தனர். அது என்னவென்றால் 2010 ஆண்டு வரை அதிக ICC வேர்ல்டு கப்புகளை வென்ற அணியாக ஆஸ்திரேலியா அணி இருந்தது. மறுமுனையில் இங்கிலாந்து அணியோ இதுவரை எந்த ICC கோப்பைகளையும் வென்றிடாத அணியாகவே இருந்தது. இப்படிப்பட்ட மாறுபட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த இரண்டு அணிகளுமே 3வது T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சை ஆடத் தொடங்கின. இதன்படி டாஸில் வென்ற இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியா அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. இதன் காரணமாக முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கியவர்கள் டேவிட் வார்னர் மற்றும் ஷேன் வாட்சன் ஆகியோர். இவர்கள் இருவரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுக்க ஆஸ்திரேலிய அணி 2.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 8 ரன்களை மட்டுமே எடுத்து தடுமாறிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் டேவிட் ஹசி மற்றும் கேமரான் ஒயிட் ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தினால் ஆஸ்திரேலிய அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 147 ரன்களை எடுத்திருந்தது. இதனால் 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடத் தொடங்கிய இங்கிலாந்து அணியானது தனது முதல் விக்கெட்டை 7 ரன்களில் பறிகொடுத்தாலும் அதன் பின் ஜோடி சேர்ந்த கெவின் பீட்டர்சன் மற்றும் கீஸ் வெக்டர் ஆகியோர் சிறப்பாக ஆடியதால் இங்கிலாந்து அணியின் வெற்றி மிகவும் எளிமையானதாக மாறியது. கிட்டத்தட்ட அந்த அணி 17 ஓவர்கள் முடிவிலேயே 148 ரன்களை எடுத்தது. வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. இதன் காரணமாக இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணியின் நீண்ட நாள் கனவான உலகக்கோப்பை கனவு நிறைவேறியது. 4வது T20 வேர்ல்டு கப் தொடரானது இலங்கையில் நடைபெற்றது. இந்த 4வது T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இலங்கை அணிகள் மோதின. டாஸில் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியானது முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடத் தொடங்கியது. இதில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய சார்லஸ் மற்றும் கிறிஸ் கெயில் ஆகியோர் அடுத்தடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தனர். அதற்கு பின் களமிறங்கிய சாமுவேல்ஸ் மற்றும் பிராவோ ஆகியோர் நிதானமாக ரன்களை சேர்த்தனர். குறிப்பாக சாமுவேல்ஸ் மட்டும் 56 பந்துகளில் 6 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் உட்பட 78 ரன்களை சேர்த்து அணியின் ஸ்கோரை உயர்த்துவதற்கு மிகவும் உதவினார். அதன் பின்னர் வந்த டேரன் சமி 26 ரன்கள் எடுத்திருந்தார். இவர்கள் இருவரை தவிர மற்ற பேட்டர்கள் யாரும் பெரிதாக ரன் எடுக்காததால் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதன் பின்னர் ஆடிய இலங்கை அணியானது 20 ஓவர்களில் 138 ரன்கள் மட்டுமே எடுக்க வேண்டும் என்ற எளிய இலக்குடன் ஆடத் தொடங்கியது. அதன்படி அந்த அணியின் துவக்க வீரர்களாக ஜெயவர்தனே மற்றும் தில்சன் ஆகியோர் களமிறங்கினர். இதில் தில்சன் ரன் எதுவும் எடுக்காமல் முதல் ஓவரிலேயே அவுட் ஆனார். அதன் பின்னர் ஜெயவர்தனே மற்றும் சங்ககரா ஆகியோர் நிதானமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினர். இருந்தாலும் சங்ககரா 22 ரன்கள் மட்டுமே அடித்து அவுட் ஆகினார். அதன் பின்னர் வந்த அனைவரும் மிக சொற்ப ரன்களில் தொடர்ந்து விக்கெட்டுகளை பறிகொடுத்த வண்ணம் இருந்தனர். இதன் காரணமாக இலங்கை அணி 20 ஓவர்களில் 138 ரன்கள் என்ற எளிய இலக்கை கூட அடைய முடியாமல் 18.4 ஓவரில் 101 ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து கோப்பையை நழுவவிட்டது. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்று தனது முதல் T20 உலகக்கோப்பையை வென்றது.